1500 மின்சார கட்டணம் கட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு 6000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு 50 பேர் என்ன செய்யணும்? கரண்ட் பில் மீட்டர் பாஸ் பக்கத்துல நின்னுக்குங்க. அந்த மீட்டர் கிறுக்கு சுத்து பாத்தீங்களா? அந்த இடத்துல விசில வச்சு ஊதுங்க. இவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்த கரண்ட் நீங்க 6000 ரூபாய் வருதான். நீங்க முதல்ல எத்தனை யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த யூனிட் வாரியா அந்த டீட்டெயில முதல்ல கொடுங்க, ஆதாரத்தோட கொடுங்க. அதுக்கப்புறம் உண்மையிலும் கரண்ட் ஜாஸ்தியா தான் வந்துருக்குதா நீங்க போய் சொல்றீங்க டீட்டெயில தெரிஞ்சுப்போம். இதுக்கு முன்னாடி வந்து வைஷாலிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு டிவி கார்ஸ் வரதுக்கு முன்னாடி கரண்ட் பில் ரொம்ப கம்மியா வந்தது, இப்ப டிவி கார்ஸ் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியா வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கூட சமூகத்துல ரொம்பவே பரவலா வந்து வைரலா போயிருந்தது. அதை அதிகமா ஷேர் பண்ணி வைரல் ஆக்குனதே பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிஎம்கே ஒத்துஸ் தான். இதை பார்த்து இபி டிபார்ட்மெண்ட் உடனே அந்த வைஷாலிங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கு. அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க போனிங் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியா வந்து போடுறீங்களே, அப்படி உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியா வர பட்சத்துல உங்களோட இவிஎம் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை கலெக்ட் பண்ணி பார்த்து உங்களுடைய கரண்ட் பில் என்னங்கிறத நாங்க சொல்றோம், உங்களோட பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருப்பாங்க. அவங்க இபி டிபார்ட்மெண்ட் முந்தி போட்ட அந்த டிப்புக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, இபி டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ண அந்த காலுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. இது சம்பந்தமா வந்து உடனே வந்து நீங்க போய் சொல்றீங்க, இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்த அந்த போட்ட டிப்டுக்கே நீங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, அதை நான் இல்லைன்னே தெரிஞ்சு நீங்க ஏமாற்றா சொல்லிட்டு ஜனங்க வந்து கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா சும்மா இருந்தா நம்ம டிஎம்கே முட்டு நம்ம தெரிஞ்சு போடுமே சொல்லிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலே எனக்கு நிறைய கால் வருங்க, அந்த கால் வந்து யார் பண்ணாலும் தெரியாது, அதனாலதான் வந்து இபி டிபார்ட்மெண்ட் பண்ண காலையே நாங்க ஃபேக் கால் நினைச்சு நாங்க எடுக்காம விட்டுறோம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து பேசினது பாத்தீங்கன்னா வெறும் 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் பயன்படுத்துறது மட்டும் கிடையாது, 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தியா வருது. நாங்க அவங்களுக்காக பேசிட்டு அப்படி சொன்னாங்க. ஏமா உண்மையிலே வந்து 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் யூஸ் பண்றவங்க தான் வந்து மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீங்கிற திட்டம். ஒருவேளை அங்க 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறாங்கன்னா அவங்க அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் என்ன பண்ணா அதிகமா ஏசி பயன்படுத்துவாங்க. ஏசி பயன்படுத்தினா கரண்ட் பில் ஜாஸ்தியாக வர செய்யும். இபி டிபார்ட்மெண்ட்ல எந்த விதமான தொடர்பு நடக்காதா, உங்க கரெக்டாக தான் கரண்ட் பில் கால்குலேஷன் எடுக்காங்களா சொன்னீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கும் ஒரு தடவை வந்து கரண்ட் பில் ஜாஸ்தியாக வந்துருக்குது. நானும் பெரும்பாலும் வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 தான் கரண்ட் பில் இபி பில் வரும். எனக்கும் பாத்தீங்கன்னா வந்து 6000 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வந்துருக்குது. அதை பார்த்து நானே அதிர்ச்சி ஆயிருக்கேன். அது இந்த டிவி காசுல தான் வந்தது பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு மாதிரி டிஎம்கே ஆட்சி இருக்கிற போதும் பாத்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபாய் கரண்ட் பில் வந்துருக்குது. இந்த மாதிரி கரண்ட் பில் வந்து நான் என்ன செஞ்சேன்னா டேரக்டா வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி கரண்ட் பில் ஜாஸ்தியாக வந்துருக்கேன், இந்த மாதிரி கரண்ட் பில் எப்படிங்க வராது, இவ்வளவு கரண்ட் பில் பயன்படுத்தல சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே இபி மீட்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க சொன்னாங்க. அதையும் போட்டோ எடுத்து கொடுத்தேன். இபி ரீடிங் எடுத்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து ரீடிங் எடுத்துட்டு போயிட்டு அதை ரீகால்குலேஷன் பண்ணி ஆக்சுவலா எனக்கு என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை வந்து எங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பிரச்சனை எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா டேரக்டா நீங்க இபி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா வந்து டிஎன்இபி அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்களே வந்து ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளவு கரண்ட் பில் சார்ஜ் பண்றாங்கிறத அந்த டைம் டேபிள பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்து நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்.